புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஒவ்வொரு முறையும் ஆலயத்தினுள் நுழைகின்ற பொழுதெல்லாம் ஏராளமான ஆசைகளையும் தேவைகளையும் அடுக்கி வைத்துக் கொண்டு ஆண்டவரிடம் சொல்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இது நடக்க வேண்டும், இவைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு கூட நுழைகிறோம். பிரியமானவர்களே, இதோ திருப்பாடலுடைய ஆசிரியரோடு கூட இணைந்து இன்றைய இந்த நாளிலே, இறைவா, இதோ உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நான் வருகிறேன் என்று ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற அந்த ஒரு அற்புதமான பாக்கியத்தை, புண்ணியத்தை இன்றைய இந்த திரு நிகழ்விலே வேண்டி ஜெபிப்போம். அன்னை மரியாளும் கூட இதோ அப்படியான ஒரு வரத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறார். அதை இன்று நம்முடைய திரு அவை நினைவு கூறுகிறது. இது எப்படி நிகழும் என்று ஆண்டவரோடு பேச தொடங்கிய அந்த உரையாடல், உம்முடைய திருவுள்ளப்படியே எனக்கு நடக்கட்டும், கிடைக்கட்டும் என்று தன்னையே, தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே ஒப்புக் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது எனக்கானது, என்னுடைய குடும்பத்துக்கானது, இந்த சமூகத்துக்கானது என்று நாம் நிறைய பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த வாழ்வு நமக்கானது அல்ல. கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து செயல்படுத்துவதற்காக, அதை நிலைநிறுத்துவதற்காக நீங்களும் நானும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இதை அறிந்து கொள்வதுதான் அர்த்தமுள்ள ஆன்மீக வாழ்வு. அத்தகைய ஒரு வாழ்வை நோக்கியே ஏராளமான இறைவாக்கினர்கள் செயல்பட்டார்கள், அரசர்கள் செயல்பட்டார்கள், அன்னையா மரியாள் செயல்பட்டார். இன்று வரையிலும் புனிதர்கள் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதையே தங்களுடைய வாழ்வின் இலக்காக கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இழப்புகள், ஏமாற்றங்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மிடம் இல்லை என்று மறுப்பு சொன்னவர்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக சேர்த்துக்கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வு என்பதை உணர்ந்தவர்களாக, அறிந்தவர்களாக, இதோ ஆராதனைக்கும் அன்புக்கும் உரிய நம்முடைய ஆண்டவர், நாயகர் நமக்கு முன்பாக இருக்கிறார். முழுமையாக அர்ப்பணித்து நன்றியோடு கூட அவரை ஆராதித்து வணங்கி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம்.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. விழி வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விழி வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முழங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்று முடிவில்லா வாழ்வினை அருள
வருவேனென்றீர். ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வதங்கிடுவே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அனுதினம் வதங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நாங்கள் வருகின்றோம். உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னார் கன்னி மரியா. உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார் பேதுரு. அவர்கள் உம்முடைய திருவுளத்திற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணித்தார்கள். இதோ கன்னி மரியா கடவுளின் தாயானார். மீனவர் பேதுரு திரு அவையின் தலைவரானார். நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. உம்முடைய திருவுளத்திற்கு நாங்கள் பணிகின்ற பொழுதெல்லாம் ஆசீர் கிடைக்கிறது, அருள் வரங்கள் கிடைக்கின்றன. ஆண்டவரே, அந்த வரத்திற்காக தான் இந்த வேளையிலே வேண்டி நிற்கிறோம். நாங்கள் தவறுகிறோம், வீழ்கிறோம். இருந்த போதிலும் வா என் மகனே, வா என் மகளே என்று சொல்லி மீண்டுமாக அழைத்து மார்போடு அணைத்து வாழ்வு கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை நாங்கள் பல நேரங்களில் புறக்கணித்திருக்கலாம். எங்களுடைய சுய ஆசைகளுக்காக உம்மை கண்டுகொள்ளாமல் காட்டிக் கொடுத்திருக்கலாம். நாங்கள் நினைத்தபடிதான் வாழ வேண்டும் என்பதற்காக உம் பக்கம் திரும்பாமலே இருந்திருக்கலாம். எத்தனையோ முறைகள், எவ்வளவோ முறைகள் நாங்கள் செய்து கொண்டே இருந்தாலும் நீர் எங்களை விடுவதாய் இல்லை. எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர், இரு கரங்களை விரித்து கொண்டே இருக்கிறீர். நாங்கள் வருவோம், திரும்பி வருவோம் என்று. ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை அறிந்தும் செயல்படுத்தாமல் இருந்து விட்டோமே. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. மன உறுதிக்காய், மன வலிமைக்காய்
மன ஆற்றலுக்காய் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் மறவாத தெய்வமாக இருக்கிறேன். எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எங்களை உம்மால் மறக்க முடியுமா? எங்களை உம்மால் மறக்க முடியுமா? மறக்க தெரியுமா? ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே நாங்கள் தாழ்பணிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய பலவீனங்களிலிருந்து கடந்து வர நாங்கள் உம்மை பற்றி வாழ மன உறுதியை, மன ஆற்றலை, அருளை தாரும் ஆண்டவரே. எங்களை நினைத்து கொண்டிருப்பதற்காக இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீண்டும் மீண்டுமாக அழைத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா.
தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி இறைவா, போற்றி இறைவா, எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த திருப்பாடல் 40 நாங்கள் இணைந்து தியானிக்கிற பொழுது உம்முடைய திருவுளத்தை நாங்கள் எப்பொழுதும் நிறைவேற்ற தயாராக இருக்கிற மக்களாக மாற வேண்டும் என்ற வேண்டுதலோடு நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த திருப்பாடலை வாசிக்கிறோம். இறைவா, இதோ திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகிறேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பெறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வாழ்வில் புனித தம்பியானுடைய ஆலயத்திலே அவர் இருக்கிற பொழுது சிலுவையிலிருந்து அவரிடம் பேசிய நீர் அவரை அழைத்த பொழுது அவர் கொடுத்த முதல் பதில் மொழி, இதோ வருகிறேன்.
அவரை அந்த ஆலயத்தை புதுப்பிக்க சொல்லி நீர் கேட்கவில்லை. அதை புதுப்பிக்க சொல்ல கேட்டீரோ என்று அவர் நினைத்து பல வேலைகள் செய்த பொழுது கடவுள் மனித உள்ளத்தை, மக்களை, திரு அவையை மீண்டுமாய் புதுப்பித்து கட்டி எழுப்பு என்ற ஒரு வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை தனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் தன் வாழ்வில் இதோ வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு தன் வாழ்வை முழுவதையும் மாற்றிக்கொண்டார். தன்னுடைய எல்லாவற்றையும் விற்றார், ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார், ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தார். அதன் வழியாக நற்செய்தியை அறிவித்தார். அதை கண்டு பல்லாயிரக்கணக்கானோர் மனம் மாறினார்கள். பல்வேறு துறவு சபைகள் அவரின் பெயரிலே வந்தது. ஒரு மனிதனுடைய இதோ வருகிறேன் என்ற ஒரு வார்த்தை உலகத்திலே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு மட்டுமல்ல, பல்வேறுடைய உலகத்தினுடைய நிலையே மாற்றும் அளவிற்கு ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தது என்பதை இன்றைய திருப்பாடலும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதோ வருகிறேன் என்று கடவுளிடம் நாம் சொல்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நம்மளை செயல்பட நாம் அவருக்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறோமா? எப்பொழுது கூப்பிட்டாலும் எதை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறோமா? எப்படி செய்ய சொன்னாலும் தயாராக இருக்கிறோமா? என்னுடைய வெறுப்புகளை தாண்டி, என்னுடைய ஆசைகளை தாண்டி, என்னுடைய பெருமையை தாண்டி இதோ கடவுளுடைய திருவுளம்தான் என் வாழ்வு என்பதை நினைத்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோமா என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம் மத்தியிலே எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் எவ்வளவோ நலன்களாலும் அருள் இரக்கத்தாலும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர். நான் தகுதியற்றவன். இதோ இந்த நாளிலே அருளும் காலமும் இரக்கத்தின் காலமாகிய தவ காலத்திலே நான் உமது பாதத்திலே பணிகின்றேன். உமது திருவுளத்தை நிறைவேற்ற என்னையே நான் தயாரித்துள்ள நல்ல மனிதனாக மாற விரும்புகிறேன் என்று அவரிடம் சொல்லுவோம். கடவுள் நம் வாழ்வை மாற்றுவார், நமக்கு நிறைந்த ஆசிரியை கொடுப்பார் என்ற மனநிலையிலே இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும், பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். என் அன்புக்குரியவர்களே, இதோ இந்த புனிதமான நேரத்தில் இதோ நற்கருணையிலே நமக்காய் காத்திருக்கின்ற ஆண்டவரை நோக்கி நமது புகழ் பாக்களையும் நமது வேண்டல்களையும் நமது ஆராதனையையும் அவருக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே திருப்பாடல் 40 வழியாக, ஆண்டவரே இதோ நான் உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியரோடும் நமது தாய் அன்னை மரியாளோடும் இணைந்து இதோ நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவருடைய திருவுளத்தை நான் எப்படி நிறைவேற்றப் போகிறேன்? என் ஆண்டவரின் திருவுளத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலிலே நான் என்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்க வேண்டும். நான் வாழ்க்கையில் சந்திக்கின்ற எல்லா சவால்களோடு, என் பாவங்களோடு, என் குற்றங்களோடு, குறைநிலைகளோடு, எல்லா விதமான எண்ணங்களோடு, எல்லா விதங்களமான எதிர்பார்ப்புகளோடு என் ஆண்டவரிடத்திலே நான் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கின்ற நேரத்தில் மட்டுமே நான் என் ஆண்டவருடைய திருவுளத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியும். இது எனக்கு, இது என்னுடையது என்று ஏதாவது ஒரு காரியத்தை நான் எனக்காய் நான் மறைத்து வைத்து என் ஆண்டவரிடத்தில் இதோ ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக என் ஆண்டவர் அதனை ஏற்றுக்கொள்வாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை முழுமையாய் கையளிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தது போல, இதோ நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய துன்பத்தினுடைய உச்சத்திலே, தந்தையே என்னுடைய திருவுளம் அல்ல, மாறாக உம்முடைய திருவுளம் என்னில் நிறைவேறட்டும் என்று அவர் கையளித்தாரே, அதே மனநிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் முதலில் நம்மை, நம் குடும்பங்களை, நமது எதிர்கால திட்டங்களை எல்லாவற்றையும், இந்த மாதா தொலைக்காட்சி அதனுடைய ஒவ்வொரு செயல் திட்டத்தையும், பணியாளர்கள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நாம் ஆண்டவரிடத்தில் முதலில் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை உங்களால் இயலாதது ஒன்றுமில்லை. காரணம், தாயை விட நீர் அதிகமாய் எங்களை நேசிக்கிறீர் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். தன் பால் குடிக்கும் குழந்தையை தாயே மறந்து போகலாம், நடக்க செய்யலாம். இந்த உலகிலே எதுவுமே நடக்காது என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு தாய் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் நானோ என்றுமே உன்னை மறக்க, தாயினுடைய வேளாக அன்புக்கு தாய்மை என்று சொன்னால் அதற்கும் மேலாக உன்னை, உங்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு உறுதிப்பட சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இதோ இந்த புனித நேரத்திலே நம்மை தாயை போல நம்மை நிறைவாக தேற்றுகின்ற ஆண்டவரிடத்திலே நம்மை முழுமையாய் கையளித்து இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். கலங்கி போயிருப்போரே, கண்ணீரோடு இருப்போரே, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று எண்ணிக்கொண்டிருப்போரே,
கவலை வேண்டாம். இதோ ஒரு தாய் தேற்றுவது போல நம்முடைய நேசர் நம்மை தேற்றுவார். நற்கருணையை என்பது அடையாளம் அல்ல, உயிர். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேற்றுவதற்காக, சந்திப்பதற்காக, அணைத்துக் கொள்வதற்காக அவர் இதோ இந்த நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார். ஒரு தாயை போல தேற்றுவார். நம்பிக்கையோடு அவரிடம் கையேந்தி நம்முடைய அன்பை, நம்முடைய ஆறுதலை, நம்முடைய உடனிருப்பை இந்த நேரத்தில் உணர்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாரம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாரம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, உம்மை வழிபடுகிறோம்.
உம்மை ஆராதித்து துதிக்கிறோம் ஆண்டவரே. இறைவா, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை நினைத்து பார்த்து சிந்தித்து வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீர் உதித்த அந்த மொழிகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த சிலுவை மொழிகள் உம்முடைய தந்தையினுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது ஆண்டவரே. தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் தான் செய்வது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, இது உம்முடைய இறை உள்ளம் ஆண்டவரே. இன்றே நீர் என்னோடு வான்வீட்டில் இருப்பீர் என்று மொழிந்தீரே ஆண்டவரே. இது உம்முடைய பரிவுள்ளம் ஆண்டவரே. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னீரே. இது உம்முடைய மனித உள்ளம் ஆண்டவரே. இதோ உம் தாய், இதோ உம் மகன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இது உம்முடைய கடமை உள்ளம் ஆண்டவரே. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னீரே. இது உம்முடைய தந்தையினுடைய திருவுளம் ஆண்டவரே. ஆண்டவரே, தந்தையினுடைய திருவுளத்தை எப்படியெல்லாம் நீர் சிலுவையிலே வெளிப்படுத்தி இருக்கிறீர். பரிவுள்ளமாக, இதோ பரிவுள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அதே போல இறையுள்ளத்தோடு பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதே போல கைவிடப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது கதறி அழுது தந்தையை பார்த்து கூக்குரலிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இறையாட்சி பணிக்காக நம்மையே முழுமையாக கையளிக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று கடமை உணர்வோடு செயல்பட வேண்டியதை சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். என்ன நேர்ந்தாலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி முழுமையாக உம்முடைய பதத்திலே அர்ப்பணிக்கக்கூடிய மனநிலையை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி. இதெல்லாம் உடைய வழிகாட்டுதல் தான் ஆண்டவரே. நீர் வழிகாட்டினீர், இதோ நாங்கள் செல்ல வேண்டும். நீர்தான் எங்களுடைய வாழ்வின் வழியும் ஒளியுமாக இருக்கு, எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கு, வழித்துணையாக இருக்கு ஆண்டவரே. உம்முடைய பாதையில் தான் நாங்கள் செல்ல வேண்டும், உம்முடைய வழியில் தான் செல்ல வேண்டும், உம்முடைய ஒளியில் தான் நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் சிலுவையிலே தந்தையின் திருவுளம் என்றால் என்ன என்பதை நீர் வெளிப்படுத்திய, வாழ்ந்து காட்டிய அந்த மொழிகளை எல்லாம் நாங்களும் வாழ்ந்து காட்ட முடியும். இந்த மண்ணிலே நாங்கள் உமக்கு சான்று பகர்ந்து வாழ முடியும். தந்தையே, இறைவா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மிடம் எங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து வாழக்கூடிய வரத்தை தாரும். எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே, வழிகாட்டும். ஆமென். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கரியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என்
வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாழுமே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலவின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் பொழிந்தாலும் கிளி மொழி பயனேது, துயர்வோடும் மனமுந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக என் மீது வா, இங்கு புலனாகும் இறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பு தெய்வமே, இதோ உமது திருமுன்பாக ஒன்று கூடியிருக்கிற இந்த ஊடகத்தின் வழியாக பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதியும், எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு எளிய கருவிகளாகத்தான் இந்த உலகத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. பல நேரங்கள்ல இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற அவசரத்துல, என்கிற ஒரு எண்ணத்துல எதையோ சுமந்து கொண்டு நாங்கள் வேதனைப்படுகிறோம். எங்களது குடும்பத்தை நான் தான் பார்க்கணும், இந்த மனிதனை நான் தான் உயர்த்தணும், இந்த சமூகத்தை நான் தான் தூக்கி பிடிக்கணும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய திருவுளம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்கிறேனோ, புரிந்து கொள்கிறேனோ, அப்பொழுது இந்த குடும்பம் எனக்கு எளிமையாக தெரியும், இந்த சமூகம் எனக்கு அழகானதாக தோன்றும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகள் எல்லாம் உம்முடைய வழியாக அற்புதமாக நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைக்கும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதோ மரியாள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளப்படியே எனக்கு நடக்கட்டும், எனக்கு நடக்கட்டும். 13 வயதுல ஒரு சிறுமி கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகின்ற கருவியாக தன்னை உணர்ந்தார், ஏற்றுக்கொண்டாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். இதை என்னால சுமக்க முடியல, இதை என்னால கடந்து வர முடியல என்று தவித்து போய் நிற்கிறோம். பிரியமானவர்களே, இதை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற போது அது சுமையாக இருக்கிறது, பாரமாக இருக்கிறது. மாறாக ஆண்டவரே,
இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய திருவுளம், அதை நிறைவேற்றுகின்ற ஒரு எளிய கருவி என்று நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம். நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்களை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார் என்று நம்புவோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற கருவிகளாக வாழ எங்களை எந்நாளும் காத்து வழி நடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். மாண்புயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் ஈழி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.